गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै। ஆகே 5/3/2016 பகல் 12 மணி ஆதிபராசக்தி 13வது ஸ்லோகத்தின் விரிவாக்கம். ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே. அதாவது இது 4வது வரி. சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி 5வது வரி. திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சஹஸ்ரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது 10 இலக்குள்ள வரிகளை அடக்கியது. இதிலே வித்தையின் சாரத்தை பிரதிஷ்டிதா என்ற நிலையில் அன்னையானவள் ஒரு பெண்ணை தன்னுடைய பிராணசுருதியால் படைக்கிறாள். பிரம்மத்தின் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய பிறப்பின் தன்மையை விடுத்து, மூவரின் தன்மையை விடுத்து, சிவன் விஷ்ணு பிரம்மம் இவர்களின் தன்மையை விடுத்து தன்னுடைய பிராணசுருதி என்ற நிலையில் சரஸ்வதி மகாதேவியை படைத்து விடுகிறாள். அதன் அழகு பேரழகாக அமைகிறது. துத்துபி வீணையோடு நாதத்தை மீட்டுகிறாள். அனைத்து பொருள்களும் உலகிலே அழிவதுதான். அனைத்து பொருள்களும் உலகிலே அழிவது. இந்த அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தத்துவத்திற்கு அவித்யா தத்துவம் என்பது பெயர். அழியாத நிலை என்பது வித்யா தத்துவம். இந்த அழியாத நிலையை ஒரு பெண்ணான ஆதிபராசக்தியானவள் தன்னுடைய மூச்சுக்காற்றான பிராணசுருதி இதில் ஒன்று இயக்கம், அவளுடைய மூச்சுக்காற்று, அதில் அவளுடைய உடல் இயக்கம், அவளுடைய மூச்சுக்காற்று என்ற பிராணசுருதி அழியாத சரஸ்வதி தேவியை படைக்கிறது. அழியக்கூடிய நிலையில் படைக்கக்கூடிய பொருளுக்கு கர்த்தாவாக இருப்பது பிரம்மம். ஏதோ நாம் மனிதனாக பிறந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். இந்த மனிதனாக பிறப்பதற்கு ஒரு சாதாரணமான விஷயம் அல்லவே. மனிதனாக பிறப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஏன் சாதாரண விஷயமாக தெரிகிறது? மனிதன் மாயைக்குள்ளே அகப்பட்டு உடல் இன்பத்தை சிற்றின்பம் என்று கண்டு காமனுகர்வால் அழிந்து போகிறான். 84 லட்சம் பிறப்புகள் கடந்து வந்து இந்த 84 லட்சம் பிறப்புகள் என்பது பல்லாயிரம் கோடி பிறப்புகளை கடந்து வருகிறார். 84 வகைகளில் பிறக்கிறான். ஒவ்வொரு வகைக்கும் 1000 கோடி 100 கோடி பிறப்புகள். இப்படி 84வது லட்சத்தை துவங்கும் போது அதில் பல பிறப்பு கோடிகள் பிறக்கிறான். இந்த பிறப்பு என்பது சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை.
இவன் தாய் தந்தையரை வைத்து படைப்பு ஒரு மனிதனை பற்றியிருக்கிறது. இந்த மனிதன் அவித்தையில் பறக்கிறான். அவித்தை என்பது மரணம், அனைத்து பொருள்களும் ஆண்டு போகும் என்பது, ஒரு பிரளயத்திற்குள் அனைத்தும் மூழ்கி போகும் என்பது. ஆனால் அந்த அவித்தியின் தத்துவாசாரத்தை படைக்கக்கூடிய ஒரு நபர் பிரம்மம், அழிய முடியாததை படைக்கக்கூடியது அன்னை ஆதிபராசக்தி. அவளுடைய பிராணசுருதி, அந்த பிராணசுருதி தான் பெண்ணுடைய உடலுக்குள்ளே மாயையாக இருந்து இல்லறத்தினால் அனைத்து விஷயங்களும் நடக்கிறது. இது தசரதனுக்கே குறையாக இருந்தது. பிள்ளை பேறு பிறக்கவில்லையே, ஆகவே ஒரு பெண்ணின் சாபம் இருந்திருக்கிறது. ஒரு பெண்ணின் கணவனை கொண்டிருக்கிறான் தசரதன் என்று இதிலே தெரிகிறது. 60,000 மனைவியோடு வாழ்ந்ததாக சரிதம் சொல்கிறது. ஆனால் அவனுக்கு ஒரு பிள்ளை பேர் இல்லை. காரணம், அவனுடைய மனைவிமார்களின் ஆசி யாரிடத்திலிருந்து கிடைக்கவில்லை? இந்த பிராணசுருத்திக்கு சொந்தமான ஆதிபராசக்தி இடத்திலே இருந்து கிடைக்கவில்லை. அதற்காக யாகம் நடத்தப்படுகிறது. அந்த யாகத்திலே இருந்து பாயாசம் வருகிறது. புத்திர காமஷ்டி யாகம் என்பது பெயர். அதற்குள்ளே பிராணசுருத்தியை அன்னை கொடுக்கிறாள். ஒரு பாலுக்குள்ளே சர்க்கரையை இணைக்கும் போது இனிப்பு வருகிறது. அவளுடைய பிராணசுருத்தியை கொடுத்ததனால் அழிவில்லாத ராமன் பிறந்தான். 4 மனைவிக்கும் அந்த திறன் இல்லை. காரணம் சாபம். தசரதன் வேட்டையாட சென்றான். உங்களுக்கு கதையிலே அது தெரிந்திருக்கும். ஆனால் தசரதன் 4 மனைவியை விட உலகிலே உள்ள மக்கள், பெண் மக்கள் இந்த பிராணசுருத்தியின் தத்துவத்தோடு தன்னுடைய உடலை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். நீங்கள் இதை கதை போக்கில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் இவன் இதை வராட்டிக்குள் வைத்து கொண்டு வர வேண்டும்? அதற்கு முன்வரை பசும் சாணத்திற்குள்ளே இருக்கும் வரை சுகம் பஞ்ச பக்தி சுகம். நம் முன்னோர்கள் முடவர் அல்ல, மூடன் அல்ல. காலை 4 மணிக்கு சாணத்தை தெளித்தான். அன்னை மகாலட்சுமி நடந்து வருகிறாள், உள்ளே சென்று வருகிறாள். காலை 4:30 மணிக்கு உள்ளே சென்று வருகிறாள். கோலம் விட்ட வீட்டிலே வெளி செல்வதில்லை. ஏன் என்றால் அந்த சாணம் காய்ந்து விடுகிறது. இது மருதவாணன் கற்றுக் கொடுத்தான். இதற்கு பஞ்ச பக்தி சுகம். எத்தனை ஆனந்தம் இதிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் வராட்டியில் கொண்டு வந்தான் என்பது தெரியுமா? நாம் சிந்தித்திருக்கிறோமா? இல்லை. சாணம் காய்ந்து விட்டால் மரண தேவதை அதில் குடிகொள்கிறது. அவித்தையின் ஆசை விடுபடுவதில்லை. மாயாணத்திலே கட்டையை வைத்து வராட்டியை வைப்பார். கட்டையை வைத்து உடலை படுக்க வைத்து எரிப்பவனுக்கு கட்டையிலே போவான், கட்டையாக நடப்பான், கட்டையாக பேசுவான். இவனை கட்டையில் படுக்க வைத்து முகத்தை வராட்டியிலே மூடுவான். மேலே இவன் கெட்டக்கேடுக்கு கற்பூரம் வேறு. வராட்டிக்குள் பதுங்கிருந்த மரண தேவதையின் துர்தேவதை வெளிவருகிறது. இதுதான் வராட்டியின் நிலை. அது சாணமாக இருக்கக்கூடிய காலத்தில் சுகம் பஞ்சபக்தி சுகம். இது ஒரு மாட்டுடைய உடலுக்குள் இருந்து வரக்கூடிய கழிவுத்தன்மை. இதற்கே இத்தனை சம்பந்தம். இந்த சுகம் பஞ்சபக்தி சுகத்தை மனிதன் அடைய முடியுமா? மனிதன் அடைய முடியும். சுத்த சைதன்ய பிரபு போய்க் கொண்டிருந்தார். உலகத்தின் நிலை அனைத்துமே மறந்து விட்டார். ஆயிரக்கணக்கான சீடர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஆயிரக்கணக்கான சீடர்கள் சென்று கொண்டிருந்தனர். சென்று கொண்டிருந்த போது ஆனந்தம் என்ற பரவசம் மேலிட மகாபிரபு என்றான். தேவர்களுக்கு மகாபிரபு என்பது பெயர். ஏ மகாபிரபு என்றான். நாம இருந்தால் ஏன் கூவுகிறாய் என்பது கேட்போம். ஹே ஹே மகாபிரபு என்றான். உடனே தேவர்களுக்கு ஒரு குழப்பம். யார் இந்த குரலுக்கு சென்று காட்சி கொடுப்பது என்று. என்னுடைய உயிர் தோழனே வா என்றான். 2 கைகளை தூக்கினான். அந்த நேரத்திலே பகடையாடிக் கொண்டிருந்தான் ராதையோடு. ஏன் ராதையோடு ஆடினான்? பொல்லாங்கு உள்ளவர்களோடு ஆடினால் ஆட்டம் நேரமாகும். நெல்லவரோடு ஆட்டம் ஆடினால் தீதி இல்லாத ஆட்டத்தில் வெற்றி வாகை சூடலாம். ராதையை விடுத்து விண்ணிலே பறந்து வந்து சுத்த சைதன்ய மகாபிரபுவுக்கு காட்சி கொடுத்தான். கால் 2 தரையில் படவில்லை. ஆங்கிலத்திலே ஏஞ்சல் லார்ட், தேவதை என்றால் ஒத்துக்கொள்வீர்கள். கண்ணன் வானத்திலே வந்தான் என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டீர். இறந்த தகப்பனார் வானிலே வந்தான் மிரட்டினான் என்றால் ஒத்துக்கொள்வீர். வானத்தையே 16 நாளைக்கு பார்ப்பதில்லை.
இவனோடு வாழ்ந்து இவனுக்கு சொத்து பத்துகளை சேர்த்து வைத்தவன். ஏ மகாபிரபு என்றான். வந்தான். என் பிராணத்தை எடுத்து செல் என்றான். இதுதான் சுகம். அது உடலை சார்ந்தது. சராசரி மனிதன் சிற்றின்பத்தை சார்ந்திருக்கான், தப்பேதும் இல்லை. இதன் வழியாகத்தான் அந்த நிலை அடைகிறான். உடல் உயிரை சார்ந்தது. அதற்கு கேட்டானாம், உடலோடு கூடிய சுகத்தினை கொடுத்தனை இந்த உடல் உயிரை சார்ந்திருக்கிறது. சுத்த சைதன்ய மகாபிரபு உரையாடுகிறார். நான் கண்டேன் இன்பம், என் உடல் உயிரும் கண்டது இன்பம். என் பின்னே வருகின்றனர் ஆயிரம் ஆயிரம் சீடர்கள். பிரார்த்தனை, பிரார்த்தனையின் சுகம். பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய காலத்திலே இடையிலே இருந்து துணி அவிழ்ந்தது. சுத்த சைதன்ய மகாபிரபு நிர்வாணமாக நின்றார். உடன் வந்த ஆயிரக்கணக்கான சீடர்கள் மேலே மகாவிஷ்ணு இருப்பதை, அதாவது கண்ணன் குழலூதி நின்றதையும் பார்த்தனர். கோளூதி நின்றதையும் பார்த்தனர். அது சுகம், பஞ்சபக்தி சுகம். ஆசானால், குரு என்று சொல்லக்கூடிய ஆசானால் வருவது இது. அவன் வித்யாதாரத்தின் தத்துவத்திலே இருப்பான். சீடன் அவித்தியின் தத்துவத்திலே இருப்பான். வித்தைக்குள்ளே நுழைந்து விட்டால் உயிர் பிரிந்து போகும். வேண்டுதல் கேட்டு வந்தவன் அல்லவோ, கடைசி வரை நின்று பார்ப்பதில்லை. அவன் எடைக்கு தகுந்த மாதிரி ஆசானையும் எடையிடுவான். ஆசானுக்கு ஆணையிடுவான். வாழ்ந்ததில்லை, வாழப் போவதும் இல்லை. மித்திரர் கேட்டார். விஸ்வாமித்திரன் சென்றான். உடன் ராமன். தசரதன் வேண்டாம் என்றான். உயிர் நீர்ந்தது. போவேன் என்றான். உயிரோடு ஆட்சி புரிந்தான். வசிஷ்ட மகரிஷி உடன் இருந்தான். இதெல்லாம் மனித மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம். விஞ்ஞானம் கற்கலாம். எத்தனை விஞ்ஞானிகள் இன்று உயிரோடு இருக்கிறார்கள்? எத்தனை கணித மேதைகள் இன்று உயிரோடு இருக்கிறார்கள்? எத்தனை ஜோதிட விற்பனர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்? இல்லையே. எத்தனை மருத்துவன்? இருதய அறுவை சிகிச்சை 1000 முதல் 10,000 என்றான். உண்மைதான், பிழைத்துக் கொண்டனர். இவனும் திரை தள்ளி நுரை தள்ளி மாண்டு போகிறான். இவன் அனைத்தும் அவித்யா தத்துவம். ஆனால் உடன் வந்த சீடர்கள் அனைவரும் இரு காட்சியும் கண்டனர். குடலோடு வந்த கண்ணன் கால் பூமியில் படாது விண்ணிலே நின்று வெளிரென்று காட்சி கொடுத்ததையும் கண்டனர். சுத்த சைதன்ய மகாபிரபுவின் இடையில் அணிந்திருந்த துணி விலகி கீழே விழுந்ததையும் கண்டனர். ஒன்று சுகத்தின் பஞ்சபக்தி சுகம். கண்ணனை கண்டது. இதுவரை கண்டதில்லை, அது தெரியாது. சராசரி சீடன்தான். அதை கண்ட கண்கள்தான் இடையிலே இருந்த துணி விலகி கீழே விழுந்தது. அதையும் கண்டனர். பதைத்து போனானாம் மேலே இருந்த கண்ணன். இவர் நாடி நரம்புகள் அனைத்தும் விட்டு, என் மக்களின் உயிரை மாய்த்து விடாதே. இந்த பஞ்சசுகத்தை அவர்கள் அனுபவித்ததில்லை. ஆஹா, இப்படி ஒரு வேண்டுதலா? நீ மனிதன் தானா? உன் எடையை பார்த்தனரே. ஆம், என் உடல் உன்னுடைய உயிரை சார்ந்திருக்கிறது. சுகம் பஞ்ச பக்தி சுகத்தை சார்ந்திருக்கிறது. அவர்கள் அதுபோன்று அல்லவே அவித்தியின் சுகத்தை கண்டவர்கள். அவ்வளவுதான். அந்த பரந்தாமன் கீழே இறங்கி அந்த ஆடையை கையில் எடுத்து
அவனே கட்டி விட்டானாம். தாய் மகனுக்கு கட்டுவதில்லையோ, தந்தை மகனுக்கு அணிவிப்பதில்லையோ. இக்காட்சியை கண்டனர். ஆயிரம் ஆயிரம் சீடர்கள் இந்த உயிர் வேண்டாம் என்று நினைத்தனராம். ஒரு படி ஆசானை மேலே கடந்து செல்வது. சுகம் பஞ்சபக்தி சுகம் என்பது இதற்கு பெயர். எத்தனை மேன்மக்களால் இது கணக்கிட்டு காண முடியும்? இதற்கு கால அவகாசம் அளவு வேண்டுமே. அதற்குத்தான் சித்தர்கள் நித்திரையில் காண்பது. ஒருவன் கண்டு கொண்டிருந்து அதை சொல்லினாலும் எடுப்பதில்லை. உடலின் இயக்கங்கள் வேறு வேறு, ஆன்மீகத்தின் இயக்கங்களும் வேறு வேறு. அங்கே கட்டப்பட்ட வெள்ளை வஸ்திரம், கட்டப்பட்ட வெள்ளை வஸ்திரம் என்பது துணி, பட்டாடை அல்ல, நூலாடை. பரந்தாமன் மேலோ இருந்து வந்தவன் பட்டாடை கட்டியிருக்க வேண்டும். ஏனென்றால் இவனுடைய மனைவிகள் அவனுடைய அழகை ரசிக்க வேண்டும். சுத்த சைதன்ய மகாபிரபுக்கு இது தேவையில்லை. நூலாடை கட்டியிருந்தான். அந்த நூலாடை கூட மேலாடையாக வேண்டாம் என்றான். கண்ணன் இறங்கி வந்து கட்டிய பின் அது தங்கத்தகுடாக மாறியதாம். இதனையும் கண்டனர் அவருடைய உடன் வந்த சீடர்கள். சுகம் பஞ்சபக்தி சுகம். ஆஹா, அன்னவன் கட்டியே நூலாடை தங்கத்தின் நூலாடையாக மாறியதே. நூலாடை விட்டனர், சுத்த சைதன்ய மகாபிரபுவை விட்டனர், மாலவனை விட்டனர். தங்கத்தின் இடையிலே மனம் ஓடியது. இவர்களும் மகாபிரபு என்றனர். ஆயிரம் ஆயிரமாக வந்த சீடர்களும் துணி அவிழ்ந்தது. ஓ மகாபிரபு என்றனர், ஹே மகாபிரபு என்றனர். ஆளுக்கு ஒரு கண்ணனாக வந்து கட்டிவிட்டான். ஆஹா, எத்தனை ஆனந்தம்! ஓ, சுத்த சைதன்ய பிரபுக்குத்தான் இது நடக்குமோ? அவர் பின்னே சென்றால் நமக்கும் நடக்கும். நடக்காதையா? உயிரை சார்ந்திருந்த அன்னை ஆதிபராசக்தி அந்த உயிர் பிராணனை சாரும்படி சுத்த சைதன்ய மகாபிரபுவை செய்து விட்டனர். அதுதான் பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி. பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி. எங்கே நடனமாடுகிறாள்? சுத்த சைதன்ய மகாபிரபுவின் சுகம் உடலை சார்ந்த இடத்திலே நடனமாடுகிறாள். உடல் உயிரை சார்ந்த இடத்திலே நடனமாடுகிறாள். உயிர் பிராணனை சார்ந்த இடத்திலே நடனமாடுகிறாள். அந்த பிராணன் சுதீகரிக்கப்படுகிறது. எங்கெங்கு நடனமாடுகிறாள்? இரண்டு சுகம் உடலை சார்ந்த இடத்திலே நடனமாடுகிறாள். உடல் உயிரை சார்ந்த உயிரிலே நடனமாடுகிறாள். உயிர் பிராணனை சார்ந்த இடத்திலே பிராணனில் நடனமாடுகிறாள். பிராணன் சப்த நாடிகளை சார்ந்திருக்கிறது, நாடிகளிலே நடனமாடுகிறாள். யாருக்கு நடனமாடுகிறாள்? சுத்த சைதன்ய மகாபிரபுக்கு. ஏன் நடனமாடுகிறாள்? 7 வகையான தம்பூராவின் சுருத்தியான இழைகள் இருக்கிறது. மாரிசி, அத்திரி, ஆங்கிசர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமுத்திரர், ஜமத்கனி என்ற 7 இலை கொண்ட நாடிகள் அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனின் உடலிலும் கூட இது இருக்கிறது. சராசரி மனிதனின் உடலில் கூட இது இருக்கிறது. அறிந்தானா? இல்லையே. அறிய முடியுமா? முடியாது. காரணம், அழிந்து போகும் நினைவாற்றல், மாயையை சார்ந்தது. படைப்பு அவித்தியின் தத்துவம்.
சரஸ்வதியை போன்று பிராணசுருத்தியில் நாம் பிறக்கவில்லை. ஆனால் அந்த தத்துவம் உடலுக்குள்ளே இருக்கிறது. அதுதான் அது 84வது லட்சம் பிறப்பிலே வந்து சேர்க்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. திருமணமாகிறது, ஐயா உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. எத்தனை ஆனந்தம்! இவனும் மாண்டு போவான், அதுவும் மாண்டு போவும், பெற்றவளும் மாண்டு போவாள். ஆனால் ஆனந்தம் எத்தனை! எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆம், சென்று பாரும். பார்த்தேன், ஆஹா என்னை மாதிரி இருக்கிறது. இதுவே ஆனந்தமானதே. பிராணசுருத்திக்குள் வித்யா தத்துவத்தை அறிந்தால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நாடிகளும் தெரியும். இது சப்தரிஷி நாடிகள். விவேகானந்தரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ரிஷிகரின் கலவையில் தான் பிறந்தான். பிறக்கும் முன் அறிந்தவன் ராமகிருஷ்ணன். பிறப்பான் என்று சொன்னது ராமகிருஷ்ணன், பிறந்து விட்டான் என்று சொன்னது ராமகிருஷ்ணன். நாளை என்னை தேடி வரப்போகிறான், இப்போது இந்த வயது என்று சொன்னவன் ராமகிருஷ்ணன். யாரை அறிந்தான்? வித்யா தத்துவத்திலே இருக்கக்கூடிய சுகம் பஞ்ச பக்தி சுகத்தின் பிராணசுருத்தியின் தத்துவ வழியாக படைக்கக்கூடிய ஆதிபராசக்தி என்ற மகாகாளியின் வழியாக அறிந்தான். இல்லம் என்ற பொருளுக்கு முன்னே விவேகானந்தனை இணைத்து பாரும். விவேகானந்தர் இல்லம், हाउस ऑफ विवेकानंद, क्या बहुत अच्छा नेम. சிந்தித்து பாருங்கள். நடை இடை பாவனை அனைத்தும் சப்த நாடிகளை சார்ந்திருக்கும். அதற்காகத்தான் சிறு வயதிலே தன்னுடைய உடலையும் உயிரையும் ஆன்மீகத்திற்கு கொடுத்து வானுலகிலே சென்று விட்டான். நீ கூட ராமகிருஷ்ணன் ஆகலாம், நீ கூட விவேகானந்தர் ஆகலாம். அந்த உடலில் மகாசக்தி உன்னுடைய உடலுக்குள்ளே உண்டு, இருப்பதில்லை. ஹோ, சுத்த சைத்தியனின் தங்க ஆடை என்ன ஆனது? அங்குதான் மனம் நிற்கும். உண்மைதானே? கொள்ளை கொண்டு போவனுக்கு கொள்ளை இன்பம் தேவை என்று மனம் நாடி செல்லும். 1000 சீடர்களுக்கு ஆடை கட்டினான் பரம்பொருள். அது நூல் ஆடையாகத்தான் இருந்தது, தங்க ஆடையாக மாறவில்லை. காரணம், தங்க ஆடையை நமக்கு வரும் என்று 1000 சீடர்களும் நினைத்தனர். உடலும் வேண்டாம், உயிரும் வேண்டாம், இவை அனைத்தும் என்னுடைய பிராணத்தை வைத்து என்னுடைய சகோதர பாவத்திலே வரக்கூடிய 1000 சீடர்களுக்கும் காட்சி கொடுத்து இந்த இன்பத்தை நல்கிவிடு என்றான் சுத்த சைதன்ய பிரபு. அதனால்தான் அவனுக்கு மகா சுத்த சைதன்ய மகாபிரபு என்று பெயர் வைத்தான். உங்களுடைய மன ஓட்டங்களை சிந்திக்க வையுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு நொடி போதும். 23 மணி நேரம் 59 நிமிடங்கள், 59 நொடிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பற்றி ஒரு நொடி சிந்தனை செய்து பாரும். மௌனம் வந்துவிடும். அது 7 ரிஷிக்குள்ளே ஓடி ராகமாக மாறி மௌனத்தின் ராகநிலை சுகபஞ்சபக்தி அதற்குள்ளே அடங்கிவிடும். பஞ்சபக்தி சுகம் என்பது பெயர். ஓ, அந்த நிலையிலே சென்று விட்டால் நாங்கள் இல்லற சுகம் காண முடியாதா? அதற்காக வந்த கட்டை தான் இது. இதை அனுபவித்துத்தான் வெளியேறும். தின்றது மலமாக வந்தே தீரும், பொன்னாக வராது. பொன்னாக வந்தால் மனைவி வெளியே அனுப்ப மாட்டாள். இங்கேயே மலம் கழித்து விட்டு போ, நான் கை கால்களை அடம்பி விடுகிறேன். உன் தாய்க்கு கொடுத்து விடுவாய் தங்கத்தை. கணவன் கொண்ட உணவு மலமாக வந்ததால் தாயும் விரும்பவில்லை, மகளும் விரும்பவில்லை, தாரமும் விரும்பவில்லை. இது உலகத்தின் நியதி. ஆனால் இவன் நினைத்தான், நம்முடைய இடைக்கு தங்கம் வரவில்லை,
அது சப்த நாடிகளை சார்ந்தது. அந்த சப்த நாடிகள் யாரை சார்ந்திருக்கிறது? அன்னை ஆதிபராசக்தியை சார்ந்திருக்கிறது. அந்த சப்த நாடிகள் பிராணனை சார்ந்திருக்கிறது. பிராணனுக்குள்ளே இறைவனை வைத்து, அதுதான் ஆகாயத்திலே பொன்முஞ்சல், அதிலே தான் ஆடுகிறான் மாலவன். அதனால்தான் ஆனந்தமாக மேலே நின்று இருக்கைகளை குவித்து அவன் இறங்கி வந்து புல்லாங்குழல் வாசித்து சுத்த செய்தி மகாபிரபுவுக்கு ஆனந்தமான தரிசனத்தை கொடுத்தான். இதை கற்றுக்கொண்டு அதிலே முழுக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லற இன்பத்துக்குள் இருந்து கொண்டு இந்த ஆனந்தத்தை நினைத்து பார்க்க, இல்லற இன்பத்திற்குள்ளே இருந்து மகனை நினைத்துக்கொள், என் மகன் நன்றாக வர வேண்டும் நினைத்துக்கொள். இதற்கு முன்னே சொன்ன பஞ்சபக்தி சுகத்தையும் உடன் நினைத்துக்கொள். என் மனைவி நன்றாக அழகாக மாற வேண்டும் நினைத்துக்கொள், வேண்டாம் என்றவில்லை. இந்த பஞ்சபக்தி சுகத்தை உடன் நினைத்துக்கொள். அவள் நிறம் மாறி வெளியர் என்று ஆக வேண்டும், பஞ்சபக்தி சுகத்தோடு நினைத்துக்கொள். நாங்கள் இல்லற தர்மத்தை உடலால் நன்றாக காண வேண்டும், பஞ்சபக்தி சுகத்தை இணைத்துக்கொள். ஆனந்தமான இல்லறமாக மாறி அதற்குள்ளே ஜோதியாக வெளிவிடுகிறாள் அன்னை. சப்த ரிஷிகள் உன்னுடைய வாசலில் காவல் காக்கின்றனர். செக்யூரிட்டி, பிளாக் ஹேட். யார்? 7 ரிஷிகள். எங்கிருந்து வந்தனர்? ஒரு பிரம்மத்திடத்திலே வந்தனர். பிரம்மம் எங்கிருந்து வந்தது? அவன் கூட அவித்தியின் தத்துவத்தில், அழியக்கூடிய தத்துவத்திலே அன்னை ஆதிபராசக்தி படைத்திருக்கிறாள். அந்த வழியில் வந்ததால் நமக்கு மரணம் உண்டு, பிரம்மத்திற்கே மரணம் உண்டு. $858 81,60,000 ஆண்டுகள் ஒரு நாளின் கணக்கு. இதுபோன்று 100ஆல் பாரும். அத்தனை நாள் உயிர் இருப்பது உடலை விட்டு விடுகிறான். உயிரை விட்டு விடுகிறான். அதனால் மனிதனுக்கு மரணம். 120 ஆண்டுகள் இருப்பது 60, 20, 10, 5, 15 தான். அதற்குள் நெல் நினைவுகள் வர வேண்டும். எங்கே போனது அந்த தங்காடை? அங்குதான் மனம் இருக்கும். போவோம் அங்கே, வாரும். ஹே மகாபிரபு என்றனர் 1000 சீடர்கள். இடையே கட்டப்பட்ட நூலாடை தங்கமாக மாறவில்லை. அவனை விட்டு சுத்த செய்தி மகாபிரபு ஆடை தங்கமாக மாறியதை பார்த்தனராம். அதில் கண்ணனின் கைரேகைகள் பதிந்திருந்தது. யாருடைய கைரேகை? கண்ணனின் கைரேகை. குரத்தியை மணமுடிக்க முருகன் கைரேகை சொன்னான். சீனிவாசன் மணமுடிக்க கைரேகை சொன்னான். ரேகைக்கு அத்தனை மகத்துவம். அதற்கு பத்ம சுருதி ரேகை, சங்கு சக்கர தாரணி ரேகை என்பது பெயர். அந்த ரேகைக்குள்ளான் சப்த நாடியான பஞ்சசுருத்தி சக்திகள் இருக்கும். அதற்காகத்தான் ஒரு மனிதனை நன்றாக வாழ்வாய் என்று 2 கரங்கள் உயர்த்தி வாழ்த்துகிறோம். மனதிலே நினைப்பான் நீ நாசனமாக போக வேண்டும் என்று. நாசக்காரனுக்கு புத்தி தான் வரும். ஆனால் தனக்கு தெரியாது வாழ்த்தக்கூடிய காலத்திலே இந்த ரேகையின் தத்துவத்துப்படி பிராணனுக்குள்ளே ஒடுங்கி சப்த நாடிகளை சார்ந்து ஆசீர்வாதம் நடக்கிறது.
பெரியோர்கள், நல்ல படித்த மக்கள் பெரியோரை பார்த்தவுடன் பீதாஜி காலிலே விழுவான். அவன் சொல்கிறான், ஆயுஷ்மான் பவா. என்ன பொருள் அதற்கு? 5000 ஆண்டுகள் உயிரோடு இருப்பாய் என்பது பொருள் அல்ல. இருக்கும் வரை ஆனந்தமாக இரு, ஆயுஷ்மான் பவா, இறைவன் அருள் கிடைக்கட்டும். மற்றும் பெரியோர் தீர்காயுஷ்மான் பவ. குந்தி தேவி சொல்லி அனுப்பினாலாம், கர்ணனை வார்த்தி விடு என்று. 2 வார்த்தைகள் சொல்லவில்லை. இப்பொழுது 1000 சீடர்களின் அற்புதமான நினைவு எங்கே? கை ரேகைக்குள்ளே. அந்த ரேகை யாருக்கு கிடைக்கும்? சுத்த சைதன்ய மகாபிரபு போன்ற மனிதர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒன்றுமே இல்லாதில் அந்தரத்திலே இறைவனை வைத்து வழிபடுவது சுத்த சைதன்யம். ஒன்றுமில்லை. இதைத்தான் சுகம் பஞ்ச பக்தி சுகம். இந்த உடல் தான் பிரம்மத்தினிடத்திலே இருந்து வருகிறது. இந்த உடல் எங்கிருந்து வருகிறது? அப்படி கண்ட உடல் தான் இந்த மனித உடல். அந்த மனித உடலுக்குள்ளே மிகவும் பிரயோஜனமான, அதிசயமான, அதிசயத்தக்க, ஆனந்தமயமான, காளியின் தத்துவ விசாரத்தோடு இருக்கக்கூடிய உடல் பெண்ணுடைய உடல். அவள் மனைவியாக இருந்து போகட்டும். மாயைக்குள் உடல் இன்பம் காண்கிறார், அவ்வளவுதான். வேண்டுதல் வேண்டாமை மிலானடி சேர்ந்தார்க்கு கோடி முறை இது சொல்லினாலும் வராது யோசனை. வரவே வராது. ஆன்மீகத்தின் கருத்துகள் ஆழப்பதிய வேண்டும். ஆழே பதியுமா இல்லையா என்று பிரம்மத்தை வைத்து, பிதுர்களை, நம் முன்னோர்களை வைத்து, முன்னோர் என்றால் இறந்துபட்ட முன்னோர்களுக்கு பிதுர்கள் என்பது பெயர். ஹிந்து சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறான், அவனுக்கு அவிர்வாகமாக திதியை கொடு. திதி வேறு வாழ்கிறதா? இவன் மட்டும் எங்கே வாழப் போகிறான்? அன்னை தந்தைக்கு இதற்காகத்தான் திதி கொடுப்பது. யாகம் செய்ய இல்லாத சீதா பிராட்டி வேண்டும் என்றான். பெண்களின் பெருமை பாரும். அதை நினைத்தால் நினைத்தவன் உயிர் மாண்டு பிரம்மத்தடத்திலே சரணடையும். கோடி கோடி பொன் வந்தது. சீதா பிராட்டியின் சிலையை வடிக்கச் சென்றனர், வரவில்லை. ஏன் வரவில்லை என்று அசரீர் வானத்திலே சொன்னது. இந்த மக்கள் தாலியை தன் நகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான். பெண்கள் அனைத்தும் மஞ்சளை கயிறிலே கட்டி தாலியை அணிந்து தங்கத்தினால் ஆன பொட்டு கிண்ணத்தை எடுத்து தானமாக கொடுத்தனர் அயோத்தி மக்கள். அப்பொழுதுதான் சீதா பிராட்டியின் தங்க சிலை வந்தது. கணவன் 2ஆம் பட்சம், கற்புக்கரசியான சீதா பிராட்டி 1ஆம் பட்சம். அந்த தகுதி வாய்ந்தவள்தான் இந்த பெண் மக்கள். இவர்கள் உடலுக்குள்ளேதான் இந்த சுகம், பஞ்சபக்தி சுகம் அவித்தையின் அழிவு பாதையிலே இருப்பதாக தெரிகிறது. ஆனால் வித்தியின் தத்துவம் அதுதான். அதுதான் ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரத்யட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி 7 ரிஷிகளின் ஆதாரம். சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி, அவளும் இவளும் ஒன்று. லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி, இவர்கள் ஆராதனை செய்கிறாள். இவர்களோ அல்ல, தேவி தேவி லட்சோபலட்ச தேவிகள் ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறார்கள்.
இவை அனைத்தும் சுகம் உடலை சார்ந்தது, அங்கே அன்னை ஆதிபராசக்தி. அந்த உடல் உயிரை சார்ந்தது, அங்கே அன்னை ஆதிபராசக்தி. உயிர் பிராணனை சார்ந்தது, அங்கே அன்னை ஆதிபராசக்தி. பிராணன் சப்தநாடிகளை சார்ந்தது, அங்கே அன்னை ஆதிபராசக்தி. சப்தநாடி பஞ்சஸ்ருதி சுகம் பஞ்சபக்தி சுகம், அங்கே ஆதிபராசக்தியை சார்ந்தது. பஞ்சஸ்ருதி 6 உயிரினங்களை சார்ந்தது. 6வது மனிதன், அறிவுள்ள மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும், விலங்குகளுக்கு தெரியாது. மனைவி என்று, மகள் என்று, தாய் என்று, தாரம் என்று அனைத்தும் அறிந்தவன் மனிதன் ஒருவனே. 6 உயிரினங்களின் இனம் மனிதனை சார்ந்தது. மனிதன் பித்ருவை சாருகிறான், அந்த பித்ரு பிரம்மத்தை சார்கிறது. அந்த பித்ருவான சார்ந்தது அன்னை ஆதிபராசக்தி. பித்ரு சூரியனை சார்ந்தது, சூரியன் பிரம்மனை சார்ந்தான். அந்த பிரம்மனோ ஆதிபராசக்தியை சார்ந்தான். அதனால்தான் ஆதிபராசக்தி மாதா பாதநமோஸ்துதே என்று முடிக்கப்பட்டிருக்கிறது. இது எழுதியது எமக்கு தெரியாது. 3 வாரத்திலே 108 ஸ்லோகங்களை எழுதி முடித்து விட்டோம். அன்னை முடித்தாள். இதுதான். மேலும் இந்த நிலையை, இந்த பித்ருவை சார்ந்து சூரியனை சார்ந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். உடலில் இருந்துதான் பார்க்க வேண்டும். சுகம் உடலை சார்ந்ததுதான். சுருக்கமாக சொல்ல, கம்பியை காய்ச்சி மகாபிரபு சூடு வைத்தால் உடலில் சூடு வரும், அதுதான் சுகம். ஆனால் அந்த சூடை உணர்த்தி தானாக இருப்பது கம்பி. அது எப்படி வருகிறது சற்று பொறுத்திருந்து பார்ப்போமாக.